SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். தையிட்டி அளவீட்டு சர்ச்சை, அதிகாரிகளின் விளக்கங்களில் முரண்பாடு. அதிரடியாக குறைந்த தங்கத்தின் விலை. அர்ச்சுனாவின் துப்பாக்கி நீதிமன்ற காவலில் விதிக்கப்பட்ட கடுமையான நிபந்தனை. ஈரானிடம் அணு ஆயுதம், மன்னர் சாலஸின் நிலைப்பாட்டை அறிவித்த ட்ரம்ப். தொடர்பன விரிவான செய்திகள். தையிட்டி விவகாரத்தில் காணி உரிமையாளர்கள் காணிகளை விடுவிக்கும் நோக்குடனேயே அளவீடு செய்யப்படுகிறது என்ற எழுத்து மூலம் உறுதிமொழியை கோரிய போது அதனை வழங்க அதிகாரம் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த நேரத்தில் 7 துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் இணைந்து ஒரு பொருட்கடிதத்தில் கையெழுத்திட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எழுத்து மூலம் உறுதியளிக்கும் அதிகாரம் இல்லை எனில் இத்தகைய கூட்டு கடிதத்தில் கையெழுத்திட்டது எந்த அடிப்படையில்? மேலும் காணி உரிமையாளர்கள் கேட்டபடி ஒரு திணைக்களத்தின் கடித தலைப்பின் உறுதிமொழியை வழங்க முடியாது என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். பல திணைக்களங்களைச் சேர்ந்தவர்கள் ஒரே கடித தலைப்பில் கையெழுத்திட முடியாது என்பது நிர்வாக ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணமா அல்லது இது பொறுப்பு கூறலை தவிர்க்க முயற்சியா? அதேபோல் 3 முறை திருத்தப்பட்ட கடிதங்களும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றார்கள். ஆனால் இந்த கடிதங்களில் காணி உரிமையாளர்களின் அடிப்படை கோரிக்கையான காணி விடுவிப்பு உறுதியையும் தெளிவாக பிரதிபலித்ததா? இறுதியாக உறுதிமொழி வழங்க இயலாது என்று கூறிய அதிகாரிகள் அதே நேரத்தில் பொது கடிதத்தில் உறுதி வழங்கியுள்ளோம் என்று கூறுவது தன்னிலையில் முரண்பாடாக இல்லையா? இந்த சூழலில் அளவீட்டு பணிகள் நிறுத்தப்பட்டதற்கான முழு பொறுப்பு காணி உரிமையாளர்கள் மீது மட்டுமே சுமத்தப்படுவது நியாயமானதா என்ற கேள்வியும் எழும்புகிறது. தையிட்டி விவகாரத்தில் கடித தலைப்பின் உறுதிமொழி வழங்கவில்லை என்றே காணி உரிமையாளர்கள் குழப்பம் விளைவித்து அளவீட்டு பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார்கள் அதிகாரிகள் தரப்பு. தையிட்டி சட்டவிகாரை அமைந்துள்ள காணிகளை அளவீட்டு பணிகள் நேற்று செவ்வாய்க்கிழமை முன்னெடுக்கப்பட இருந்தது. இதன்போது காணி உரிமையாளர்கள் காணிகளை விடுவிக்கும் நோக்குடனேயே அளக்கின்றோம் என்ற எழுத்தில் உறுதிமொழி வழங்க வேண்டும் என அதிகாரிகளும் கோரிக்கை இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதற்கு இவ்வாறான உறுதிமொழிகளை அதிகாரிகள் நாம் எழுத்தில் வழங்க முடியாது, அதற்கான அதிகாரங்கள் எம்மிடம் இல்லை என்று கூறியுள்ளார்கள். இதன் பின்னர் நீண்ட இழுவரையின் பின்னர் காணி அளவீட்டு பணிகளுக்காக வைத்திருந்த நில அளவை திணைக்களம், தொல்லியல் திணைக்களம், புத்த சாசன அமைச்சின் அதிகாரிகள், மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர் உட்பட 7 தரப்பினரும் ஒரு கடிதத்தில் ஒப்பம் வைத்து கையெழுத்திட்டுள்ளார்கள். அதில் திருத்தங்கள் தேவை என்று கூறி மறுபடியும் ஒரு கடிதம் எழுதி அதிலும் திருத்தங்கள் சொல்லி 3வது கடிதத்தினை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் அதனை ஒரு திணைக்களத்தின் கடித தலைப்பில் எழுதி அதற்கு கீழ் 7 அதிகாரிகளும் கையெழுத்து வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுவித்துள்ளார்கள். நாங்கள் 7 அதிகாரிகளும் வெவ்வேறு திணைக்களத்துக்குரியவர்கள். ஒரு திணைக்களத்தின் கடித தலைப்பின் கீழ் 7 பேரும் ஒப்பமிட முடியாது. அதிகாரிகளாக எழுத்து மூல உறுதிமொழியை வழங்கும் அதிகாரமே எமக்கு இல்லாத போதிலும் ஒரு பொதுவான கடிதத்தில் உறுதிமொழி தந்தும் அதனை ஏற்க முடியாவிட்டால் அளவீட்டு பணிகளை கைவிடுவோம் என கூறியும் காணி அளவீட்டு பணிகள் கைவிட்டதாக அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களாக தொடர்ந்து உயர்வடைந்த தங்கத்தின் விலை இன்று சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அதன்படி நேற்று ஒப்பிடுகையில் இன்று தங்கத்தின் விலை 3000 ரூபாய் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக இலங்கை நகைக்கடை வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. உலக சந்தையில் நிலவும் மாற்றங்களுக்கு ஏற்ப உள்நாட்டிலும் இந்த விலை சரிவு ஏற்பட்டுள்ளதாக நம்பகத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி 24 கரத் தங்க பவுன் ஒன்று 3,92,000 ரூபாய்க்கும் 22 கரத் தங்க பவுன் ஒன்று 3,60,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 24 கரத் தங்கத்தின் 1 கிராம் 49,000 ரூபாய்க்கும் 22 கிராம் தங்கத்தின் 45,075 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கை துப்பாக்கியை சான்று பொருளாக பெற்றுள்ள நீதிமன்றம் அதற்கான அனுமதியை இடைநிறுத்துவது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்றுள்ளதாக சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். யாழில் காணி வழக்கு ஒன்றில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு பிரதேசவாசிகளுக்கும் இடையே இடம்பெற்ற முரண்பாடு தொடர்பில் இன்று முன்னெடுக்கப்பட்ட வழக்கு விசாரணையின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மணிவண்ணன் இதனை தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற குறித்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் சார்பில் முன்னிலையாகியிருந்தேன். இதன்போது மன்றிடம் 2 கோரிக்கைகளை முன்வைத்திருந்தேன். முதலாவது, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பிணை வழங்கி உத்தரவிடுவதாகவும் அதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் கோரிக்கையை பரிசீலனை செய்து பிணைக்கான அனுமதியை வழங்கியிருந்தது. இரண்டாவதாக, அர்ச்சுனா ராமநாதனை தொடர்ந்து விளக்குமுறையில் வைக்க சொல்லி கோரியிருந்தது. அதன் அடிப்படையில் இளவாலை காவல்துறை இது தொடர்பான விசாரணைகள் முடிவடைந்துள்ளதாக மன்றுக்கு தெரிவித்ததை அடுத்து அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. குறிப்பாக இந்த வழக்கில் பின்வரும் விடயங்களை விளக்கிறது.
ஒருவருக்கு துப்பாக்கி வைத்திருப்பதற்கு அனுமதி வழங்குவதானது எவ்வித குற்ற பின்னணியும் இல்லாதவராக இருக்க வேண்டும். மேலும் குற்றவாளிகளுக்கு இருக்கும் நபருக்கு துப்பாக்கி வைத்திருப்பதற்கு அனுமதி வழங்க முடியாது. இதன் அடிப்படையில் அர்ச்சுனாக்கு எதிராக அதிக குற்ற வழக்குகள் இருப்பதனால் இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடாது. இலங்கையில் உள்ள எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் தான் வைத்துள்ள துப்பாக்கியை கொண்டு பொதுமக்களை மிரட்டுகின்ற செயற்பாடை மேற்கொள்ளவில்லை. ஆனால் இவர் ஒரு புதுவிதமாக தனக்கு வழங்கப்பட்ட அனுமதியை பயன்படுத்தி சமூகத்தை மிரட்டுவதாகவும் இதன் காரணத்தால் இதனை ரத்து செய்ய கோரி மன்றம் சமர்ப்பிப்புகளை மேற்கொள்கிறேன். இதன் அடிப்படையில் அவர் துப்பாக்கி வைத்திருப்பதற்கு அனுமதி குறித்து விசாரணைகள் இடம்பெற உள்ள நிலையில் தற்போது அது நீதிமன்றத்தின் சான்று பொருளாக மாறப்பட்டுள்ளது. மேலும் அனுமதியை முழுமையாக ரத்து செய்வது தொடர்பில் மறுபரிசீலனைக்கு காவல்துறைக்கும் எழுதிய அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றத்தால் உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கு எதிர்வரும் 19/8/2026 அன்று தவணையிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை வைத்திருக்கக்கூடாது என்பதில் பிரித்தானியா மன்னர் சார்லஸ் தன்னை விடவும் உறுதியாக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள பிரித்தானியா மன்னர் சார்லஸை கௌரவிக்கும் வகையில் வெள்ளை மாளிகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இரவுணவு விருந்தின் போது ட்ரம்ப் ஈரான் விவகாரம் தொடர்பில் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பரட்ட நிலை வரும் சூழலில் ஈரான் மீதான போரில் பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் போதிய ஒத்துழைப்பு வழங்கவில்லை என ட்ரம்ப் ஏற்கனவே விமர்சித்து வந்த நிலையில் இக்கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடாது என்பதில் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் நீண்ட காலமாக ஒரே நிலைப்பாட்டை கொண்டிருந்தாலும் ட்ரம்பின் இந்த கருத்துக்கள் குறித்து மன்னர் சார்லஸ் நேரடியான பதில்கள் இதனையும் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. பிரித்தானிய அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் மன்னர் செயற்பட முடியாது என்பதனால் அவர் தனது உரையின் ஈரான் அல்லது போர் குறித்து எதனையும் குறிப்பிடப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக அமெரிக்க காங்கிரஸில் ஆற்றிய உரையில் அவர் உக்ரைனுக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டியதன் அவசியம் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட கொள்கைகளால் ஏற்படும் அபாயங்கள் குறித்து மட்டுமே பேசியதாகவும் குறிப்பிடப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தையிட்டி அளவீட்டு சர்ச்சை, அதிகாரிகளின் விளக்கங்களில் முரண்பாடு, அதிரடியாக குறைந்த தங்கத்தின் விலை, அர்ச்சுனாவின் துப்பாக்கி நீதிமன்ற காவலில் விதிக்கப்பட்ட கடுமையான நிபந்தனை, ஈரானிடம் அணு ஆயுதம், மன்னர் சார்லஸின் நிலைப்பாட்டை அறிவித்த ட்ரம்ப்.